கிட்னி ஃபெயிலியர் இவங்களுக்கு என்ன நல்லா பண்ணலாம்? கிட்னி ஃபெயிலியருக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால உள்ளங்கால்ல முழுசா மசாஜ் பண்ணிட்டு தூங்கணும். இந்த உள்ளங்கால்ல இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, கிட்னி பாயிண்ட் 21 வரும புள்ளியில கடைசி பாயிண்ட், அது K1 கிட்னி பாயிண்ட். உள்ளங்கால் முழுசு மசாஜ் பண்ணிட்டு அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணிட்டு போட்டு தூங்க சொல்லுங்க. எப்பேற்பட்ட கிட்னி ஃபெயிலியர் குணமாகுங்க. 1. 2, இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல நகம் இருக்கு இல்லையா, சுண்டு விரல் நகம், நகத்துல அவுட்டர்ல ஆள்காட்டி விரல் வச்சு ஒரு 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் காலையில எந்திரிச்சு வந்து மசாஜ் பண்ணணும். செஞ்சு என்ன தெரியுங்களா, மூத்திரம் வராம இருக்கிற ஒரு கிட்னி 6 செகண்ட் மூத்திரம் வந்துடும். யாருக்காவது வயிறு ஒப்பி, தாத்தா பாட்டி யாராவது வயிறு ஒப்பி கிட்னி ஃபெயிலியர்ல உயிருக்கு ஆபத்துல ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க படுத்துருக்காங்க இல்லைங்களா, நீங்க போய் அந்த சுண்டு விரல்ல மட்டும் மசாஜ் பண்ணி கண்ணை மூடி என் உடம்புல இருக்கிற பிராணசக்தி இந்த இடத்த வழியே உடம்புக்குள்ள போகுதுன்னு நினைச்சு பாருங்க. நினைச்சுன்னு மூத்திரம் வந்துருங்க. இதுக்கு சிம்பிளஸ்ட் வே. நகத்துக்கு அவுட்டர்ல, நகத்துக்கு பக்கத்துல இருக்க சதையில, நகக்கண்ணு முடியுது இல்லைங்களா, அது பக்கத்துல அந்த ஏரியா பண்ணா போதுங்க. சுண்டு விரல், கால் சுண்டு விரல்ல நகம் முடிஞ்சு இருக்கிற அந்த அவுட்டர் சைடுல மசாஜ் பண்ணா போதுங்க. இந்த இடம் என்ன தெரியுமா, கழிவு நீக்க புள்ளிங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. மென்சஸ் போகல, 30 நாள் ஆச்சு, 28 நாள் ஆச்சு, மென்சஸ் போகல, இங்க மசாஜ் வழி வரைக்கும் மென்சஸ் உடனே வெளியே வந்துடும். கழிவு நீக்கம், நமது உடம்பில் கழிவு அதிகமா இருந்து வெளியே வராம தவிச்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் டச் பண்ணா எப்பேற்பட்ட கழிவு வெளியே வருங்க. சைட் 2 கால்ல பண்ணலாம் பாருங்க. இந்த இடம் அதாவது நகம் நல்லா மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னர், அவுட்டர் கார்னர், கீழ் பக்கத்துல கார்னர். புரிஞ்சுங்களா? ஓகே, இல்ல கடைசியா வேணா கொஞ்சம் பாருங்க. நீங்க மத்தவங்க எல்லாம் பண்ணலாங்க. ஒருத்தர் படுக்க வச்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல நான் தொடர மாட்டேன், அப்படி ஒரு இன்ச்சு தள்ளிட்டு விரல வச்சா போதுங்க, பவர் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் டச் ஹீலிங், பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங் இருக்குங்க. அந்த இடத்துல தொடரலாம் வேண்டாம், அப்படி பக்கத்துல போய் வச்சா போது என் கையில இருந்து அது போர் நல்லா தெரியும். ஏன்னா அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பயிற்சி நிறைய பண்ணிருக்கிறோம், நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் யாருக்காவது இருந்தா இந்த தண்ணி குடிக்கிறது பத்தி சொன்ன பாத்தீங்களா, தண்ணி எவ்வளவு குடிக்கணும், என்ன குடிக்கணும்னு. பிளைன் வாட்டர் தான் குடிக்கணும், சப்பி குடிக்கணும், மெதுவா குடிக்கணும், அளவா குடிக்கணும், தண்ணி மட்டும் கட் பண்ணணும். அப்புறம் உப்பு, கல்லுப்பு தான் சாப்பிடணும், வறுத்து தான் சாப்பிடணும். அவங்க நாக்குல எவ்வளவு உப்பு தேவைப்படுதோ கரெக்டா சாப்பிடணுங்க, மிஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவும் சாப்பிடக்கூடாது, அதிகமா சாப்பிடக்கூடாது. உப்பை சரி பண்ணணும், தண்ணியை சரி பண்ணணும், உள்ளங்கால மசாஜ் பண்ணணும், நைட்டு உள்ளங்கால சென்டர் பாயிண்ட் பிடிக்கணும், காலை எந்திரிச்சு சைட்ல பிடிக்கணும். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மழை தண்ணிய டெய்லி குடிச்சா எப்பேற்பட்ட கிட்னியும் அப்படி சரியா போயிடும். நிறைய ஸ்டாப் பண்ணிடலாம். மழை பெய்யுது இல்லைங்களா, ரெயின் வாட்டர், முதல்ல மழை பெய்யும் போது முதல் 5 நிமிஷம் விட்டுறணும். ஏன்னா அது கெமிக்கல் எல்லாம் வரும், தூசு அழுக்கு எல்லாம். முதல் 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பாத்திரம் எல்லாம் வச்சு டைரக்டா பிடிக்கணும். இல்ல ஓட்டு மேல விழுந்து வர்றது அதெல்லாம் பிடிக்கலாம், பட் டைரக்டா பிடிக்கிறது பவர் அதிகமா இருக்கும். ஓட்டு மேல விழுந்து வரதா இருந்தா முதல் 5 நிமிஷம் குப்பையெல்லாம் வந்து முடிச்ச உடனே அதுக்கப்புறமா வேற அழுக்கெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா ஓட்டு தண்ணி, இந்த வீட்டுக்கு மேல இருக்க தண்ணி பிடிக்கலாம், சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கங்க. இந்த மழை தண்ணிய புடிச்சு உங்க வீட்டுக்குள்ள வெயில் படாத இடத்துல ஒளிச்சு வச்சிடணும். மழை தண்ணியில வெயில் பட்டா 24 ஹவர்ஸ்ல புழு வந்துடும், கெட்டு போயிடும். மழை தண்ணியில வெயில் படாம இருந்தா 6 வருஷம் கெட்டு போகாது, புழு வராது. கங்கா தண்ணி மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க. மழை தண்ணி, ஒரிஜினல் மழை தண்ணி குடிச்சாதாங்க இருக்கிறதுலயே பியூரஸ்ட் வாட்டர் இந்த வேர்ல்டுங்க. அத ஒரு ட்ரம்ல மூடி போட்டு நல்லா டைட்டா கட்டி, இருட்டான, அவங்க வீட்டுல இருட்டான ரூம் இருக்கு இல்லையா, அங்க கட்டிட்டு வச்சிருக்கேன். சூரிய வெளிச்சம் படாம பாத்துக்கங்க, கை படாம பாத்துக்கங்க. இப்படி நிறைய தண்ணி எடுக்கணும். ஒரு தடவை மழை வந்துச்சுன்னா நீங்க வேணா ட்ரம் வேணா புதுசா வாங்கிக்கணும், வாங்கி ஃபுல் ஸ்டாக் ஏத்திடணும். ஏத்திட்டு யாருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கோ, மூத்திரம் அதிகமா போயிட்டு இருக்கோ, இந்த மாதிரி சிறுநீர் சம்பந்தப்பட்ட, மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட எந்த நோய் இருந்தாலும் அவங்க தண்ணி குடிக்கணும், அதான் குடிக்கணுங்க. குடிச்சா தெரியுமா, எப்பேற்பட்ட கிட்னி ஃபெயிலியரும் அப்படியே குணமாயிருங்க. டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஏன் தெரியுங்களா, எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? சாதா தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, சாதா தண்ணிய
கிட்னி என்ன செய்ய பண்ணுது? இந்த மழை தண்ணியா மாத்தி ரத்தத்துல கலக்குது. மழை தண்ணி குடிச்சா கிட்னிக்கு வேலையே இல்லை. தண்ணி உள்ள போன பிரிக்க வேண்டிய வேலையே இல்லைங்க, அப்படி எடுத்து உள்ள கலந்துரும். ஏன்னா அவ்வளவு பியூரஸ்ட் வாட்டர், பெஸ்ட் குவாலிட்டி. என்ன ஆகும்? கிட்னிக்கு வேலையே இல்லை. அப்போ கிட்னி தன் நோயை குணப்படுத்துற வேலையை மட்டும்தான் பார்க்கும். அதுக்கு ஓவர்லோடும் இல்லையா? முடிஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர்த்தோட கிட்னி குணமா இருக்குங்க. இருக்கிறதுல பெஸ்ட் சொல்யூஷன், சூப்பரா ஒர்க் பண்ணுது. மினரல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், பிராணம் நிறைய இருக்கும், எல்லாமே இருக்காது. அதான் அந்த தண்ணி தான் மனித உடம்புக்கு தண்ணி. அதாங்க, அந்த தண்ணி மட்டும் குடிச்சா போதும். ஆரோக்கியமா இருக்கிறாலும் குடிக்கலாம், ஆரோக்கியமா இருக்கிறாலும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து மருந்து. ஏதோ ஒரு பிளாஸ்டிக், இரும்பு, பானை இதெல்லாம் ஊற்றி வைக்கலாம். சூரிய வெளிச்சம் மட்டும் படாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுல புழு வராத வரைக்கும் குடிக்கலாம். புழு வந்தா குடிக்காதீங்க. நீங்க வெயில் படாம வச்சிருந்தா அது வருஷக்கணக்கா இருக்கும், ஒண்ணாகாது. வெயில் பட்டா புழு வந்துடும். டெய்லி ஊத்துறீங்க, குடிச்சுங்க. ஸ்டாக்க வந்து வெயில் படாம உள்ள வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு கூட எடுத்து வந்து ஊத்திக்கங்க. அன்னைக்கு அதை முடிச்சுங்க. அப்புறம் இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க கொய்யாப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கொய்யாப்பழம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடலாம், தப்பு இல்லை. பொதுவா சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? கொய்யாப்பழத்துல கொட்டை இருக்குமா? இங்க இருக்க எல்லாத்துக்கும் கொய்யாப்பழம் கொடுத்தா நமக்கு வித்த தெரிஞ்சு போச்சு. தெரியாத ஆளுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கொய்யாப்பழத்தை சாப்பிடும் போது சவுண்டே வராது, பாத்துட்டீங்களா? ஆனா நம்ம சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? இனிமேல் சாப்பிட கத்துக்கிட்டோமா? கொய்யாப்பழத்தை வாயில போட்டா கடா சவுண்ட் வரணும். ஏன்? அவ்வளவு கொட்டை இருக்கா? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சாமா, இவங்க கொய்யாப்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒழுங்கா மெல்லாம சாப்பிட்டு முழுங்கிடுவாங்களா? இந்த கொட்டை உள்ள போய் ஜீரணமாகாதா? எல்லா பிரச்சனையும் வரும். சோ கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க கொய்யாப்பழம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, முழுங்க கூடாது. நல்லா மென்னு அந்த கொட்டை இருக்கு இல்லைங்களா, கொட்டையை நல்லா கடிச்சு மென்னு கூழ் மாதிரி அடிச்சுதான் முழுங்கணும். இல்ல கொட்டை எடுத்துடலாம். நான் சொல்றேன், நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அந்த கொட்டையை நல்லா கடிச்சு மென்னு கூழ் மாதிரி அடிச்சு சாப்பிட்டா அது சத்து இருக்குது, நல்லதுதான். எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகள் முழுங்குதுன்னு வேணாலும் எடுத்துடலாம். பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்லா மென்னு சாப்பிட சொல்லுங்க. அதனால எப்பவுமே கொட்டை இருக்கிற பழங்கள் சாப்பிட்டா அந்த கொட்டையை நல்லா மென்னு கூழ் மாதிரி அடிச்சுதான் முழுங்கணுங்க, அப்படியே முழுங்கிட கூடாது. இன்னொன்னு, இந்த சீட்லெஸ் யாரும் சாப்பிடவே கூடாது. இப்ப புதுசா வந்துருக்கீங்களா, எது எடுத்தாலும் சீட்லெஸ்னு. யாரெல்லாம் சீட்லெஸ் சாப்பிட்டே இருக்கீங்களோ நீங்க சீட்லெஸ்ஸா போயிருவீங்க. அதுல வீரியம் இருக்காது. ஒரு இதுல அந்த சீட் இருந்தாதான் வீரியங்க. சீடு இல்லைன்னா வீரியம் கிடையாது, சாப்பிடாதீங்க. அதெல்லாம் ஹைபிரிட், உடம்புக்கு நல்லது கிடையாது.